மகாபலி என்று கம்பன் எழுதுவான், மகாபலி என்று சமஸ்கிருதத்திலே குறிப்பிடுவார்கள். நம்முடைய கம்பனும் ஆவண்ண ராசாவும் ஒன்று. வட ஒலி வருமானால் கம்பன் கலைந்து விடுவான். அவன் வடமொழி காப்பியத்தை தான் தமிழ்படுத்தினான் என்பது வேறு, அதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்பது வேறு. ஆனால் அவன் விபீஷணன் என்று எழுத மாட்டான், விடனன் என்று தான் எழுதுவான். பேரையெல்லாம் மாற்றி விடுவான், எல்லா பேரையும் தமிழ் பேராக்குவான். அப்படிப்பட்ட இயல்புடையவனவன். அதுபோல ராஜா என்கின்ற வட சொல்லை இவர் இராசா என்று தமிழ் எழுத்து சாவண்ணா போட்டு எழுதியதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன். அவருடைய பேரை எனக்கு எழுதி தந்த போது அந்த அந்த வட ஓசைகள் தமிழுக்குரியவை அல்ல, அந்த ஓசைகள் ரொம்ப வலிமையானவை, இயல்பானவை அல்ல. அதனாலே சொல்கிறேன், இப்போ ஜஹாங்கீர் என்று சொன்னால் அடிவயிற்றை தூக்கி பிடிக்கும், விஷம் என்று சொன்னால் அடிவயிறு தூக்கும், நஞ்சு என்று சொன்னால் ஒன்றும் தூக்காது, இயல்பாக இருக்கும். தமிழன் தன்னுடைய மொழியை தொண்டைக்கு மேலே இருந்து பேசுகிறவாறு தான் வகுத்தான். மூச்சை கொண்டு போய் பேசுவதற்கு விடக்கூடாது என்று தமிழன் நினைத்தான். ஆனால் இந்த வடமொழிக்காரர்கள் மூச்சு முழுவதையும் அதற்கு தான் விட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் என்றைக்காவது அடிவயிறு தூக்கி பிடித்து கொள்ளும் அதுவும் வேதத்தை வேறு கடுமையாக முழங்குகிற போது ரொம்ப எளிமையான மொழி அது. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், ஆரியம் போன்ற கடின மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்ற ஒட்டாது தடுத்து தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என்னுடைய மனத்தை பற்றுவித்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று சொன்னார். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் சின்ன விதை வள்ளலாரிடம் விழுந்திருந்தது. அதனாலே தான் ஆரியம் போன்ற மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்ற ஒட்டாது தடுத்து தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என்னுடைய மனத்தை பற்றுவித்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று இறைவனுக்கு நன்றி சொல்கிறார். ஆகவே அந்த சமஸ்கிருதம் என்றால் இன்றைக்கும் எதிர்க்கின்றவர் நம்முடைய ஆசிரியர் வீரமணியாக இருக்கிறார், நம்முடைய தலைவர் கலைஞராக இருக்கிறார், அப்படித்தான் இருக்க முடிகிறதே தவிர பெரியார் பிறந்த நாள் விழா உங்களுக்கு முன்னோடி என்று நீங்களும் படமெல்லாம் போட்டுக்கொள்கிறீர்கள், மலரெல்லாம் தூவுகிறீர்கள். பெரியார் வாழ்ந்த இடம், பெரியார் உருவாக்கிய இந்த இடத்திற்கு ஒரு அண்ணா திமுக காரனாக வருகிறானா என்று பாருங்கள். அவர்களுக்கு தெரியும் நம்ம பேர் அண்ணா திமுகவே தவிர அது ஆரிய திமுக என்று அவர்களுக்கு தெரியும். அது ஒரு அக்ராசன திமுக. இல்லாவிட்டால் கொண்டு போய் சிதம்பரம் நடராஜர் கோயிலை டீச்சர்களிடம் ஒப்படைப்பார்களா? சோழர்கள் கட்டிய கோயிலை கொண்டு போய் டீச்சர்களிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு உரிமையானது என்று சுப்ரீம் கோர்ட் அறிவில்லாமல் தீர்ப்பு சொல்கிறான் என்பதற்கு அறிவில்லாமல் இந்த அரசு அடங்கி கிடந்தது தானே காரணம். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளையெல்லாம், மோசமான நிகழ்வுகளையெல்லாம் கண்டிப்பதற்கு நம்முடைய திராவிட இயக்கம் இன்னும் வலிமையாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் அந்த உணர்வு தேய்ந்து விட்டது கொஞ்சம். அதனால தான் அந்த பாப்பாங்க பூரா தலையை தூக்கிட்டாங்க. முந்தி ரொம்ப பேசாமல் இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் தலையை தூக்கிட்டாங்க. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே அது அவர்களுடைய கட்சி தானே. எப்பொழுதும் பாருங்கள், 4 திராவிட ஆள் அவனுக்கு கிடைப்பான், அவனை கும்பிட்டு விடுதுங்க, அவனை கொண்டாடிக்க, அந்த மாதிரி 4 பேர் கிடைப்பான். அந்த அடிப்படையில் தான் பிஜேபி ஒவ்வொரு இடமாக கை வைத்து கொண்டே வந்தவர்கள் கடைசியில் போய் கேரளாவில் ஓணத்திற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். ஓணம் என்பது மாவலி என்கின்ற மன்னன் அந்த நாட்டிற்கு மீண்டும் வருகை தருகின்ற நாள். ஆண்டிலே ஒரு நாள் அவன் வருகை தருவான் என்றும், அன்றைக்கு அவன் வருவதற்காக எல்லா வீடுகளும் திறக்கப்பட்டு எல்லா வீடுகளிலும் கோலங்கள் போடப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவனுடைய வருகை நடக்கிறது என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். தன்னுடைய மக்களை காண்பதற்காக அவன் வருகிறான். தன்னுடைய மூதாதையார் ஒருவனுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவன் ஒரு அசுரன், அவன் ஒரு திராவிடன். ஆகவே அந்த திராவிட மன்னன் ஒப்பற்ற ஆட்சியை நடத்தினான். மிகச்சிறந்த ஆட்சி, ஒரு களங்கமும் இல்லாத ஆட்சி, கருணையான ஆட்சி. கருணையிலா ஆட்சி கடிகி ஒழிக என்று வள்ளலார் சொல்வார். அவன் கருணையான ஆட்சியை நடத்தினான். அவனை மக்கள் காலகாலமாக கொண்டாடுகிறார்கள். அவனுக்கு ஒரு பெரிய தீங்கு இழைக்கப்பட்டது. இவ்வளவு சிறந்த மன்னனாக வாழ்ந்த அவன் வாமனன், திருமால் வாமன வடிவம் எடுத்து, குள்ளன் வடிவம் எடுத்து, குரளன் வடிவம் எடுத்து அங்கிருந்து வந்து பிச்சை கேட்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் 3 அடி மண் கேட்டு நம்முடைய மாவலியை அழுத்தி பாதாளத்தில் தள்ளிவிட்டான். இதை கம்பன் பாடியிருக்கிறான், நிறைய பாடியிருக்கிறான் கம்பன். அவன் பேசுகிற போது இதை நியாயப்படுத்தினான் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த குரளன் அவன் பேசுகிற போது கம்பனே அந்த வார்த்தைகளால் சொல்லுவான்,
இந்த மாவலி செய்த வேலை என்ன என்றால் யாகங்களை செய்தான், பார்ப்பனர்களுக்கு சோறு போட்டான், எல்லோரையும் அவன் புறந்தான், தன் மக்களையும் புறந்தான், பார்ப்பனர்களையும் புறந்தான், வேறுபாடு இல்லாமல் சிறந்த மன்னனாக விளங்கினான். ஆனால் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு அசுரன், ஒரு திராவிடன் இருப்பதை பொறுக்க முடியவில்லை இந்த பார்ப்பனர்களால், தேவர்களால். இவனுடைய புகழ் விண்ணுலகை போய் தட்டுகிறது. விண்ணுலகை ஒரு அசுரனின் புகழ், ஒரு திராவிடனின் புகழ் தட்டுவதில் தேவர்களுக்கு உடன்பாடில்லை. ஆகவே அவர்கள் திருமாலிடம் போய் முறையிடுகிறார்கள். முறையிடுகிற போது இந்த இவனிடமிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும், இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். அப்பொழுது திருமால் வேலையெல்லாம் விட்டுவிட்டு நியாயமாக ஆண்ட ஒரு மன்னனை அழுத்துவதற்கு குறளன் வடிவம் எடுத்து திருமால் அங்கிருந்து வருகிறார். திருமால் எடுத்த 10 அவதாரங்களிலேயே மிக மோசமான அயோக்கியத்தனமான அவதாரம் என்பது இந்த வாமன அவதாரம் தான். மற்றவற்றையாவது இந்த ராம அவதாரமாவது அந்த கருத்திலே நல்ல மனிதனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த வாமன அவதாரம் அயோக்கியத்தனமான அவதாரம். அங்கிருந்து நெறியாக வாழ்ந்த மன்னனை அழுத்துவதற்கு அவன் வருகிறான். இதைத்தான் கண்டித்து நம்முடைய ஆசிரியர் வீரமணி பேசுகிறார். அதனால் தான் இந்த சிறு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த விமர்சனத்திற்கு வருகிறேன். அப்பொழுது அந்த குறளனாகிய பார்ப்பன வடிவத்திலே வந்த திருமால் நம்முடைய மாவலியிடம் வந்து பிச்சை கேட்க வருகிறான். வருகின்ற போது வெள்ளி என்ற ஒரு குரு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், வந்திருப்பவனை சாதாரணமாக கருதாதே, அவன் குள்ள வடிவத்தில் வந்திருக்கிறானே தவிர வல்லமை மிக்கவன், அவன் உன்னை அழித்து விடுவான், வஞ்சகம்தான் அதனுடைய அடிப்படை, ஆகவே நீ அவனுக்கு இசைய வேண்டாம் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், நீ என்ன சொல்லுகிறாய், திருமால் குட்டை என்ன குள்ளன் வடிவத்தில் வந்திருக்கிறான் என்று. வந்திருப்பவன் திருமால் என்றால் அவன் கை தாழ்ந்திருக்க, என் கை உயர்ந்திருக்க, அவன் ஒரு பிச்சையை கேட்பான் என்றால் அவன் கேட்பதை கொடுக்கின்ற போது இறந்தவன் தான் இறந்தவன், பிச்சை எடுத்து வாழ்கின்றவன், இறந்து வாழ்கின்றவன் தான் இறந்தவன், இறந்தும் பிச்சை வழங்குகின்றவன் தான் வாழ்கின்றவன் என்று அவன் ஒரு விளக்கம் சொல்கிறான். மாவலி என்ன பெரிய தத்துவம் பாருங்கள். இறந்து நிற்கின்றவன் இறந்தவன், இறப்பவனுக்கு அளிக்கின்றவன், இறந்த பின்னும் வாழ்பவன் என்று அவ்வளவு பெருமைக்குரியது. வந்திருப்பவன் திருமால் என்றால் அவன் வஞ்சகமாக வந்தாலும் சரி, நெறியோடு வந்தாலும் சரி, அவனுக்கு வழங்குகின்ற என்னுடைய கை உயர்ந்து அவனுடைய கை தாழ்ந்து அதை பெறுகின்ற நிலைமை ஏற்படுவது என்பது எனக்கு குறைவானதில்லை, அழிவு என்பது முக்கியமில்லை என்று சொல்லி தன்னுடைய குரு சொன்னதை மறுத்துவிட்டு நீ வேண்டியதை கேள் தருகிறேன் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான் 3 அடி மண் வேண்டும் என்று சொல்கிறான். குள்ளன் தானே, 3 அடி மண் என்பது குள்ளன் என்கின்ற போது ரொம்ப குறைவாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் சரி 3 அடி மண்ணை எடுத்துக்கொள், உன் காலாலேயே அளந்து கொள் என்று சொன்னான். முதல் அடியை வைத்தான் விண்ணுக்கும் பூமிக்குமாக, 2வது அடியை வைத்தான் பூமிக்கும் பாதாளத்திற்குமாக, 3வது அடியை வைக்க இடமில்லையே, எங்கே வைக்க என்று கேட்டான். நீ 3 அடி சொன்னாயே, 2 அடி தந்து விட்டாய், 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்டபோது என்னுடைய சொல் பிறழக்கூடாது. நம்முடைய ஆசிரியர் வீரமணி சொன்னது போல அது அறிவு நாணயம். ஆகவே அவன் சொல்லுகிறான், என் தலையின் மீது வை என்று. அவனுடைய தலையின் மீது அந்த குள்ளன் காலை வைத்து அழுத்துகிறான். அவன் பாதாளத்தில் அழுத்தப்பட்டு விடுகிறான். ஆனால் இந்த கொடுமையை மக்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு கதை தான், இட் இஸ் எ மித், அது வேறு. ஆனாலும் கூட ரொம்ப நெறியாக தர்ம சிந்தனையோடு வாழ்ந்த முறையாக நாடாண்ட ஒருவன் அழுத்தப்பட்டு பாதாளத்தில் வீழ்வது, அதை ஒரு கடவுளே செய்வது என்கின்ற போது கடவுளை மறுக்க அவர்களுக்கு திராணி இல்லை என்றாலும் கூட பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய பெயரால் அந்த விழாவை நடத்துவது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் மாவலி என்கின்ற அசுர மன்னன், திராவிட மன்னன் அந்த மக்களால் கொண்டாடப்படுவதும், அவன் ஒரு நாள் தன் மக்களை பார்க்க வருவான் என்று ஓணம் விழாவிலே அவர்கள் நினைவு கூறுவதும் இன்றைக்கும் நடந்து வருகிறது. இந்த விழா மாவலி விழா, இந்த விழா ஓணம் விழா, இந்த விழா திராவிட மன்னனின் விழா, ஒரு அசுரனின் விழா. இந்த விழாவை நம்முடைய அமித்ஷா, பிஜேபியினுடைய பொது காரியதரிசி அமித்ஷா நம்முடைய மலையாள மக்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். வாழ்த்து கூறுகிற போது ஓணத்திற்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன், மாவலிக்கு வாழ்த்து சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் என்றால் முடிந்து விட்டது. பக்ரீதுக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகத்தை மறுத்து பக்ரீதுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லுகிறாய்? அதுபோல வாமனன் பேராலே அந்த விழாவை புதிதாக சொல் படைக்கிறார்கள். அது ஓணம் இல்லையா, அது வாமன ஜெயந்தியா. வாமன ஜெயந்திக்கு உங்களுக்கு நல்வாழ்த்து கூறுகிறேன் என்று சொன்னவுடன் மலையாளிகள் கொதித்து விட்டார்கள்.
வாமனன் கடவுள் என்பதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. நமக்கிடையே வாழ்ந்த நம்முடைய மூதாதையார்களில் ஒருவன் நெறிமிகுந்த மன்னன், அவனுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்ற போது அதை மறுத்து அது வாமன விழாவாக கொண்டாடப்படுவது என்ன நியாயம் என்று அவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதற்கு அவுட்லெட்டாக நம்முடைய ஆசிரியர் கீரமணி அதற்கு அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது அவர்கள் கருதுகிறார்கள், தங்களுடைய விழாவை இவ்வளவு அசிங்கப்படுத்தி வாமன விழா என்று, கடவுள் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், கடவுள் தவறு செய்தவன், கேவலமான அவதாரம் அவன், நெறிமிகுந்த மன்னனை அழுத்தி கொன்றவன், செய்தவன் கடவுளாக இருந்தாலும் மக்கள் தகுதி வாய்ந்தவனை கொண்டாடுகின்ற போது அந்த தகுதி வாய்ந்தவன் பெயரில் இருக்கிற புகழை எடுத்துவிட்டு அதை வாமன ஜெயந்தியாக, அதாவது நெறியோடு வாழ்ந்தவனை குரலன் வடிவம் எடுத்து போய் பாதாளத்தில் அழுத்திய அயோக்கியத்தனமான ஒரு கடவுளை அவனுடைய விழா என்று பேசுகின்ற அளவிற்கு அவர்கள், நான் கடவுள் நம்பிக்கை உடையவன் தான், அது வேறு. ஆனால் இதுதான் கடவுள் என்றால் நானும் திராவிடர் கழகத்து கருத்தை தான் பேச வேண்டும். ஆகவே சொல்கிறேன், அதை மக்கள் கொதித்தார்கள். அப்பொழுது நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை ரொம்ப விரிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பேசுகிற போது நம்முடைய ஆசிரியர் கீரவன்மை சொல்லுகிறார், எ பிராமணிக்கல் கன்ஸ்பிரசி, ஒரு பார்ப்பன சதி, இதுபோல மாவலியின் பெயரால் கொண்டாடப்படுகின்ற விழாவை வாமன ஜெயந்தி என்று கடவுளின் பெயரால் மாற்றுவதும், அயோக்கியத்தனம் செய்த கடவுளை புகழ்வதும், நெறியாக வாழ்ந்த மன்னனை தாழ்த்துவதும், it is a Brahminical conspiracy of the RSS to replace the glory of the legendary Asura king Mahabali என்று ஆசிரியர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு பாருங்கள், அசுரா கிங் என்றே ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அசுரன் நம்ம தானே, அவர்கள் சுரர்கள், நாம் அசுரர்கள். சுத்தம் அசுத்தம் என்பது போல அவர்கள் சுரர்கள், அவர்கள் தேவர்கள், நாம் சூத்திரர்கள். ஆகவே நாம் அசுரர்கள். அதனாலே அதை அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவன் அசுரா கிங். அது மட்டுமல்ல, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஹேஸ் பிகம் த ரொட்டீன் பிராக்டிஸ் ஆஃப் த ஆர்எஸ்எஸ் என்று ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மலையாளிஸ் ஆர் ஆங்கிரி, மலையாளிஸ் ஆர் டிராவிடியன்ஸ், ஆர்எஸ்எஸ் வாஸ் கிரியேட்டட் பை த பிராமின்ஸ். இதுதான் நம்முடைய ஆசிரியர் கீரமணி கி வீரமணி அவர்கள் சொல்லியிருப்பதனுடைய சாரம். ஆகவே இந்த பிஜேபி என்கின்ற கட்சியில் திராவிடர்களும் இருக்கிறார்கள் சிலர். அதை நம்முடைய மலரிலே ஒரு அருமையான படம் போட்டிருந்தது. சங்கராச்சாரியார் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு சமமாக சுப்பிரமணிய சாமி உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் இன்னொரு படத்தில் சங்கராச்சாரியார் உட்கார்ந்துருக்கிறார், நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய மந்திரியாக இருக்கிறவர், ஆவண ராஜாவை போல மத்திய மந்திரியாக இருக்கிறவர் தரையிலே உட்கார்ந்துருக்கிறார். அதற்கு நம்முடைய ஆசிரியர் வீரமணி விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், இது அவாய், இது சூத்ராய், கீழே உட்கார்ந்திருப்பவர் சூத்ராய். அதனாலே சங்கராச்சாரியாருக்கு சமமாக நாம் உட்கார முடியாது. சுப்பிரமணிய சாமி அவாள் பிராமணாள், ஆகவே சமமாக உட்கார்ந்திருக்கிறார் என்று 2 படத்தையும் எடுத்து போட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒன்று போதும், இதுக்கு விளக்கமே தேவையில்லை, செருப்பால் அடித்தது மாதிரி. ஆனால் மானவர்க்கம் இல்லாமல் போய்விட்டார்கள். இதை வெளிப்படையாக வேறு செய்கிறார்கள். குற்ற வழக்குகளெல்லாம் சம்பந்தப்பட்டு கொண்டு லோகாச்சாரியார் என்று சொல்லிக் கொள்கின்ற அசிங்கமெல்லாம் இங்கே நடக்கிறது. நாடாளுகிறவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்கள், லோகாச்சாரியார்களெல்லாம் இப்படி இருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட இயக்கத்தின் தேவை எல்லா காலங்களையும் விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி, இது தமிழ்நாட்டுக்கு தேவை என்கின்ற நிலையிலிருந்து இப்பொழுது ஆசிரியர் வீரமணி கேரளத்தில் போய் கிளை தொடங்குகின்ற நிலைமை வந்துவிட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம செஞ்ச பெரிய பிழை என்ன என்றால், திராவிடம் என்பது ஒரு இனம். அது மலையாளம், தமிழ், கன்னடம், துளு, தெலுங்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மொழி. அந்த மக்கள் நம்மை சேர்ந்தவர்கள். அதை நம்முடைய தலைவர்கள் கன்னியாகுமரிக்கு தெற்கே கடல் இருக்கிறது, கன்னியாகுமரிக்கு இந்த பக்கமோ வேங்கடத்துக்கு அந்த பக்கமோ கொண்டு செல்லவில்லை, கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்களுக்கு அந்த மொழியில் கொஞ்சம் சமஸ்கிருத கலப்பு அதிகமாக இருக்கிறது. தமிழோடு சேர்ந்த சமஸ்கிருத கலப்பு தான் தெலுங்காக ஆக்கியது, கன்னடமாக ஆக்கியது. ஆகவே நாம் தூய தமிழை பேணி இருந்தால் இந்த தமிழ் இனம் 25 கோடியாக திராவிட இனம் இருந்திருக்கும். அது அது அந்த சமஸ்கிருதக்காரன் செய்த கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அவன் ஒவ்வொரு இடத்திலும் ஊடுருவி நம்முடைய தமிழ் மொழியை பிளந்து 3-4 மொழிகளாக ஆக்கி நம்முடைய இனத்தவர்களை வேற்றார்களாக ஆக்கி அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் உணர முடியாத நிலையை ஏற்படுத்தி மாவலியை கொண்டாட அவர்களுக்கு தெரிகிறது. மாவலி ஒரு அசுர மன்னன் என்றும் தெரிகிறது, அவன் ஒரு திராவிடன் என்று தெரியவில்லை. அசுர மன்னன் என்று தெரிகிறது, நம்முடைய மூதாதையார் என்று தெரிகிறதே தவிர அவன் திராவிடன் என்று தெரியவில்லை. ஆகவே அந்த வகையில் பார்த்தால் இந்த அசுர மன்னனை பற்றிய செய்தியை கி வீரமணி அவர்கள் கேரளாவுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு ஆறுதலாக அந்த அறிக்கையை அளித்ததன் மூலம்
பாரதிய ஜனதாவினுடைய அமித்ஷா வாமன ஜெயந்தி என்று சொன்னதற்கு பதிலாக அது அசுரமன்னனின் ஜெயந்தி தான், அவன் வருகை நாள் தான் என்று நிலைநாட்டிய அவர் காலத்திற்கு ஏற்றவாறு பெரியார் செய்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இது காலத்தின் தேவை. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் பெரியார் இயக்கத்திற்கு தேவை இல்லாமல் போய்விட்டால் அதற்காக நான் மகிழ்வேனே தவிர வருந்த மாட்டேன். சூத்திரர்களெல்லாம் உயர்நிலை பெற்று மனிதர்களுக்கிடையே தாரதமியங்கள் ஒழிந்து தமிழ் மொழி ஏற்றம் பெற்று பிற்பட்டவர்கள் என்கின்ற இடஒதுக்கீட்டு நிலையிலிருந்து இவர்கள் முற்பட்டவர்கள் என்கின்ற நிலைக்கு வந்து இப்படிப்பட்ட மகத்தான காரியங்கள் எல்லாம் தமிழ் மண்ணில் நடந்து பெரியார் வரலாற்றின் அங்கமாக மட்டும் ஆகி இவர் காலத்தில் இவையெல்லாம் நடந்தது, மக்கள் மாறுதல் அடைந்தார்கள் என்று வரலாற்றின் அங்கமாக மட்டும் மாறி அந்த இயக்கம் தேவையற்று போய்விடுமானால் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த இயக்கத்திற்கான தேவை முழுமையாக 100 ஆண்டு காலமாக இருக்கிறது. இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு அந்த இயக்கம் தேவையாக இருக்கிறது என்கின்ற அளவில் வீரமணி போன்றவர்கள், தலைவர் கலைஞர் போன்றவர்கள், அவர்களுடைய இருப்பே அந்த உணர்வை மிகுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த இயக்கம் இன்னும் வாழ வேண்டும். உங்களை போன்றவர்கள், நான் சொல்லுகிறேன், சின்ன சின்ன வேறுபாடுகளுக்கிடையே, அதை ஆசிரியர் வீரமணி என்னிடம் சொன்னார், சின்ன சின்ன வேறுபாடுகளுக்கிடையே இருக்கிறவர்கள் கூட முழுமையாக திராவிடத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பெரியாரினுடைய உயிர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களெல்லாம் நாம் இணைத்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெருந்தன்மையோடு அவர் பேசுகிற போது சொன்னார். அதனால தான் என்னையெல்லாம் அழைக்கிறார். இல்லாவிட்டால் என்னை அவர் அழைப்பார் என்று சொல்ல முடியாது. ராவண ராஜாவையும் வீரபாண்டியனை தான் அழைப்பார். ஆகவே நான் சொல்கிறேன், பெரியாரால் தமிழினம் நிமிர்ந்தது, பெரியாரால் தமிழினம் வாழ்ந்தது. எவ்வளவோ காலங்களாக பேசினார்கள். சிந்து சமவெளி காலத்திலிருந்து ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடந்த போர், சிந்து சமவெளி நாகரிகத்தை அவர்கள் அழித்த காலத்திலிருந்து, அவருடைய வேத நாகரிகம் ஓங்கிய காலத்திலிருந்து இடையே எவ்வளவு போராட்டங்கள் நடந்தன. சித்தர்கள் கொஞ்சமாக பார்ப்பனர்களை பற்றி பேசினார்கள். வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ என்று பாடிய பாடலும், பார்ப்பனத்தியை புணர்கின்ற போதும் பறைச்சியை புணர்கின்ற போதும் புணர்ச்சி இன்பத்தில் வேறுபாடு தெரிகிறதா என்று கேட்டானே சித்தன். இதற்கு மேல் எப்படி கேட்க முடியும்? பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பகுத்து பாரும் மூளை என்று சித்தன் சொன்னானே. இவ்வளவுக்கும் பிறகு அதை ஒரு இயக்கமாக ஆக்கி மக்களிடம் அதை கொண்டு சேர்த்து இன்றைக்கு அவன் அமைங்கி நாம் நிமிர்ந்து இருக்கின்ற நிலையை பெரியார் ஏற்படுத்தினார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆனால் எவ்வளவு பெரிய சாதாரணமான, அதனால சொன்னார் பெரியார், ஒரு காலத்தில் எனக்கு பின்னாலே வந்து இதற்கு ஒரு தலைவர் தேவையா என்று என்னை சொல்லுவார்களே ஆனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். அவர் என்ன சொன்னார்?